என்னுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனை என்று வரும்பொழுது சோர்வடைந்து காணப்படுவதை நான் அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று வருகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நாம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகத்திலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாட்களிலே அநேக இடங்களிலே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்வதை நாம் காணலாம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கூட லூக்கா புத்தகத்திலே கடைசி காலத்திலே விசுவாசத்தை காண்போரோ என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை என்று வரும்பொழுது நாம் அதைரியம் அடைகிறோம், அவநம்பிக்கையிலே தள்ளப்படுகிறோம், அவிசுவாசத்திலே தள்ளப்படுகிறோம். பொதுவாகவே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி புரிந்து வைத்திருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கலங்க மாட்டோம், திகைக்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாம் நிச்சயமாக அவரை விசுவாசிப்போம். ஆம், நீங்கள் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே வாசித்திருக்கலாம். அதே பொழுது நான் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே சகலமும் உருவாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆம், எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்களை 10 வாதைகள் மூலமாக அங்கிருந்து புறப்பட பண்ணின தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தபோது, பின்னால் எகிப்தின் சேனைகள் துரத்தி வந்தபோது அந்த இஸ்ரவேல் மக்கள் கலங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே அதை குறித்து தேவனிடத்தில் சொன்னபோது, இதை குறித்து நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, 10 வாதைகள் மூலமாக இஸ்ரேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாய் மீட்டு வந்த தேவன் இப்பொழுது நிச்சயமாக விடுவிப்பார் என்ற விசுவாசம் அவர்களிடத்தில் காணாமல் போய்விட்டது. அதனால்தான் மோசேயிடம் தேவன் இவ்வாறு கூறினார், இதை குறித்து நீ முறையிடுகிறது என்ன? உன் கோலை நீட்டி செங்கடலை 2ஆக பிளந்து விடு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம், அந்த வினாடி நேரமே செங்கடல் பிளந்ததையும் அதிலே வெட்டாந்தரை காணப்பட்டதையும் அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனதையும், ஆனால் அவர்களை பிடிக்கும்படி வந்த பார்வோனுடைய சேனைகள் அந்த கடலிலே அமிழ்ந்து போனதையும் நாம் பார்க்கிறோமே. இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? மறுபடியும் இந்த பார்வோனுடைய சேனை நம்மை வந்து பிடித்து கொண்டு போய்விடுமோ என்று பயந்தார்கள். ஆனால் தேவன் சொன்னது என்ன? இன்று கண்ட இந்த எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை என்ற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற பிரச்சனையை கண்டு நாம் இப்படித்தான் பயந்து போயிருக்கிறோம், திகைக்கிறோம். தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனை ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு? இன்று தேவன் உங்களுக்கு சொல்கிற காரியம் இப்படித்தான். இன்று கண்ட இந்த பிரச்சனையை நீங்கள் என்றுமே காண்பதில்லை என்று தேவன் சொல்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று கண்ட இந்த வியாதியை நீங்கள் என்றுமே காண்பதில்லை என்று தேவன் சொல்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று கண்ட இந்த தரித்திரத்தை, இன்று கண்ட இந்த வெறுமையை, இன்று கண்ட இந்த பற்றாக்குறையை, இன்று கண்ட இந்த சமாதான குறைவை நீங்கள் என்றுமே காண்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். அது நிச்சயமாக நிறைவேறுகிற வார்த்தை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை. ஆம், அப்படித்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று நாம் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் கேட்கிறதை நாம் பார்க்கலாம். அதே தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
ஒன்றுமில்லை என்று பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆம், காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமர்த்தியதை நாம் பார்க்கிறோமே. பிசாசுகளை அவர் துரத்தியதை பார்க்கிறோமே. வியாதிகளை விரட்டி அடித்ததை பார்க்கிறோமே. மரணத்தில் இருந்த மனிதர்களை உயிரோடு எழுப்பியதை நாம் பார்க்கிறோமே. அழுகிப்போன லாசருவே வெளியே வா என்ற ஒரே வார்த்தையிலே உயிரோடு எலும்பு பண்ணின ஒரு தேவனை நாம் பார்க்கிறோமே. ஆம், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவராக, வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக எழுதியிருக்கிறார்: அன்று செயல்பட்ட அதே வல்லமை இன்றும் அப்படியே செயல்படுகிறது என்று. இதை காட்டிலும் வேறு ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு வார்த்தை நமக்கு வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் அதிலிருந்து முற்றும் முழுவதுமாக விடுதலை தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. எசேக்கியா ராஜா எதிரி படைகள் சூழ்ந்தபோது கடல் போல வந்த அந்த எதிரி படைகளுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி நின்ற போது, ஆம், தேவனிடத்தில் அவர் சென்று மன்றாடிய போது ஒரே நாள் இரவிலே ஒரே ஒரு தூதனை அனுப்பி எதிரி படையில் இருந்த 1,85,000 பேரை சங்கரித்து போட்டதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. ஆம், தேவனுடைய செயல் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய பேராற்றல் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. வினாடி நேரத்திலே விளைவுகளை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். கண்ணிமைக்கும் நேரத்திலே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களது வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? கலங்கி நிற்கிறீர்களா? திகைத்து செய்வதறியாது நிற்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் விடுதலை தர தயாராக இருக்கிறார். ஆம், ஆசீர்வாதத்தை தர தயாராக இருக்கிறார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.